என் தங்கமே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி உன்னோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற ஒரு உறவை பற்றிய ரகசியம் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த உறவை பற்றிய ரகசியத்தை நான் சொல்லும் பொழுது இதனை காக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இந்த ரகசியம் காப்பது உனக்குத்தான் நல்லது. யாருக்கும் இந்த விஷயத்தை நீ தெரியப்படுத்த வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உடனிருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற இவர்களினுடைய மனதில் என்ன இருக்கிறது, இவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதனை இரகசியமாகத்தான் நான் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன். என் குழந்தையே, இரகசியம் காத்து கொண்டிருப்பது நல்லது என்று நாம் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து விட்டோமானால் அதன் பிறகு நமக்கு நல்லது என்பது ஒரு காலமும் நடந்து விடாது. என் குழந்தையே, நீ கஷ்டப்படுகிறாய் என்பதையும் வெளியில் சொல்லக்கூடாது. நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதனையும் வெளியில் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? நீ கஷ்டமாக இருக்கிறாய் என்றால் அதை கேட்டதுமே மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பார்கள். நீ சந்தோஷத்தில் இருக்கிறாய் என்று தெரிந்தால் அது தெரிந்ததுமே அவர்கள் கவலையடைந்து விடுவார்கள். அதை கெடுக்க பல வழிகளை தேடுவார்கள். இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருவருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த தாயானவள் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலுமே நீ எப்பொழுதும் இது உன் வாழ்க்கை என்ற ஒரு உண்மையான விஷயங்களை மட்டும் புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான வாழ்க்கையில் உன்னை தொடரும் மகிழ்ச்சியை நீ தெரிந்து கொண்டால் மட்டும் போதும். இனி உனக்காகவே நான் இருப்பது எப்பொழுதும் உனக்கு சரியாக புரியும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷங்களை தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையும் அதிர்ஷ்டத்தை கொடுத்துதான் உன்னை வாழச் சொல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எந்நாளும் எது நடந்தாலும் அதை நீ ஒன்றன் பின் ஒன்றாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது. தெய்வம் இருக்கிறது என்பதனை நான் உனக்கு சொல்லிவிட எண்ணுகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் நீ சரியான ஒன்றை தெளிவாக புரிந்திட வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. என் குழந்தையே, நமக்கானது எது? இந்த வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்வது எது? நம்மை சுற்றி நடப்பது எது என்பதனை எல்லாமும் யோசித்து யோசித்து இத்தனை காலமும் நீ தொலைத்தது போதாதா? மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது போதாதா? ஒரு துளியளவு கூட உன்னை இவர்கள் மதிக்கவில்லையே. ஒரு கடுகளவு கூட நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கவில்லையே. இந்த நொடி என் பிள்ளை ஒன்று ஓரிடத்தில் கண்ணீர் விட்டு கதறுகிறது. என் பிள்ளையினுடைய மனது எப்படிப்பட்ட சோதனையை தாங்கி நிற்கிறது தெரியுமா? என் குழந்தை தன்னுடைய வாழ்க்கை துணையை தனக்கு கதியென்று நம்பி எல்லா பிரச்சனைகளையும் அவர்களோடு இருந்து சரி செய்து ஒரு கஷ்டத்தின் உச்சத்தை எல்லாம் பார்த்து விட்ட பிறகு இப்பொழுது ஒரு நிம்மதியான வாழ்க்கை தனக்கு கிடைக்கப் போகிறது என்று சொல்லி ஓரிடத்தில் வந்து அமரும் பொழுதுதான் அவர்களின் உண்மையான முகம் இவர்களுக்கு தெரிய வருகிறது. சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஆசையாக நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது நம்மோடு இருப்பவர்கள் நல்லவர்கள் அல்ல. இவர்கள் ஒருபொழுதும் நமக்கானவர்கள் அல்ல. நம் வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய சந்தோஷத்தை கண்டு மகிழ்ச்சி அடைபவர்கள் அல்ல. நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, அவர்கள் நமக்கு துணை இருப்பவர்கள் அல்ல என்று தெரிய வரும் பொழுது இதை ஒருபொழுதும் இவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதுதான் உண்மை. அது மட்டுமா, இவர்கள் என்னவெல்லாம் சிந்திக்கிறார்கள் தெரியுமா? என் குழந்தையே, இவர்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்தால் எதற்கு இந்த வாழ்க்கை என்று நீ சொல்லி புலம்புவது சரியென்று நினைத்து விடுவாய். ஏனென்றால் இவர்கள் யாரால் பாதிக்கப்பட்டார்களோ
யார் இவர்களை காயப்படுத்தினார்கள் என்று சொல்லி நீ இவர்களுக்காக அவர்களிடம் சண்டையிட்டாயோ, அவர்களிடத்தில் நீ போட்டி போட்டாயோ, அவர்களை நீ இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுக்கினாயோ, யார் இவர்களை மிகுதியான வேதனைக்கு ஆளாக்கி கண்ணீர் சிந்த வைத்து வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுக்க வைத்தார்களோ, இன்று அவர்கள்தான் இவர்களுக்கு நல்ல உறவாக மாறிவிட்டார்கள். இவர்களை பகைத்து, அதாவது உன்னுடைய துணைக்காக இவர்களை பகைத்து நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் இன்று உனக்கு மட்டுமே எதிராக நிற்கிறது. அவர்களுக்கு அது ஒன்றுமில்லாததாகவே மாறிவிட்டது. இதுதான் உண்மை. இவர்களுக்கு வேண்டியவர்கள் என்பதனால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அந்த உறவை மீண்டும் புதுப்பித்து விட்டார்கள். ஆனால் இடையில் வந்த என் குழந்தையினுடைய வாழ்க்கைதான் இப்பொழுது கேள்விக்குறியாக நிற்கின்றது. தனக்கு யாரும் இல்லை என்றும், தனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என்றும், இந்த வாழ்க்கையில் தனக்கான ஆதரவை கொடுக்க யாரும் இல்லை என்று சொல்லியும் அந்த பிள்ளை அங்கே புலம்பி தவிக்கிறது. அம்மா வராகி, சுற்றி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு பேச துணை இல்லை. நான் மிகுந்த வேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். கண்ணீர் வெளியே வருகிறது. ஆனால் எங்கே கண்ணீர் சிந்தினால் இவர்கள் எல்லாம் என்னவென்று கேட்பார்களோ, அல்லது என்னவென்று தெரிந்த பிறகு சிரிப்பார்களோ என்று சொல்லித்தான் நான் அதனை வெளிப்படுத்தாமல் அடக்கி கொண்டிருக்கின்றேன். இது இனிமேலும் என்னால் அடக்கி வைக்க முடியாது. என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது. நான் நிச்சயமாக என் கண்ணீரை சிந்த வேண்டிய நிலைமையும் வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. இப்படி அந்த பிள்ளை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற நேரம், அதன் கண்ணீர் வெளியே பட்ட நேரம், நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சரியாகவே புரிந்து கொள்ள தொடங்கியது. உன்னை சுற்றி நடப்பது எல்லாவற்றையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை தெரிந்து கொள்வதற்கு ஏற்கனவே பல வாய்ப்புகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்புகளை எல்லாமும் என் பிள்ளை நீ உதறிவிட்டாய். அந்த வாய்ப்புகளை எல்லாமும் என் பிள்ளை நீ கண்டுகொள்ளாமல் உதறிவிட்டாய். இப்பொழுது எல்லா விஷயங்களும் உன் கைமீறி சென்று கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களும் உனக்கு எதிராக சென்று கொண்டிருக்கின்றது. இனி நாம் என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனையில் நின்று கொண்டிருக்கிறாய். அதாவது எந்த பிள்ளை இப்பொழுது இது போன்ற ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிறதோ, அந்த பிள்ளையை பற்றி உன் தாயானவள் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுது உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கவில்லையோ, எப்பொழுது உன் கண்ணீரை துடைக்க இவர்கள் கரங்கள் வரவில்லையோ, அப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் வாழ்க்கை முழுமைக்கும் உன்னோடு பயணிக்க தகுதியற்றவர்கள் என்று. அவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கை அவர்களுக்கு மாறிவிடட்டும். என் குழந்தையே, பொக்கிஷமாகவே இருந்தாலும் உன்னை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது சந்தோஷமாக அதனை வழியனுப்பி வைத்துவிடு. நீ மீண்டும் மீண்டும் இழுத்து பிடித்து இந்த வாழ்க்கையில் அவர்களை தொடர நினைப்பாயானால் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் வரும் என்பதனை மறந்து விடாதே. மேலும் மேலும் உனக்கு கண்ணீரும் கவலையும் தான் வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களிலிருந்து நீ உனக்கான தேவைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த நேரம் நான் உன் தாயானவள் உன்னிடத்தில் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா? காரணமில்லாமல் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்குவதில்லை.
எனக்கு தெரியும், என் பிள்ளை தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று யோசித்து யோசித்துதான் நீ பாதி நேரங்களை தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்று. இனிமேலும் எதையும் சிந்தித்து உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொலைக்க வேண்டாம். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். தேவையில்லாத விஷயங்களினால் இந்த வாழ்க்கை உனக்கு தந்தது எல்லாமும் போதுமல்லவா? இனியாவது உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற சில உறவுகள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற உன்னுடைய பல சந்தேகங்களுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஏது நினைக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய். உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரங்களில் முழுக்க முழுக்க உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி என்ன தரப்போகிறது என்பதனையும் என் பிள்ளையினால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும். நாம் எதிர்பார்த்து ஏமாந்தது எல்லாம் போதும். இந்த வாழ்க்கையில் உண்மையான அன்பு என்று எதுவுமே கிடையாது. போலியான மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதனை மறக்காதே. முழுக்க முழுக்க போலியான முகங்களைத்தான் இவர்கள் காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறக்காதே. இப்படியே இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்று விடுமோ என்று நீ பயந்தாய் அல்லவா? ஆனால் இதுதான் உண்மை நிலை. இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் உண்மையான உறுதியான நிலை என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க உனக்கு நடக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நீ சரியாக உன்னுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம், இந்த வராகி உன் வெற்றியை நிச்சயமாக உனக்கு உறுதி செய்வாள் என்பதனை மறக்காதே. உன்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நான் தெரிந்து புரிந்து உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல மகிழ்ச்சி தொடரும் என்பதனை நீ மறக்காதே. எது நடந்தாலும் சரி, நான் இருக்கும் இந்த வேளையில் நீ எல்லாவற்றையும் சரியாக துணிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இப்படியே இருந்து விடுவோமோ, இந்த வாழ்க்கை இப்படியே நம்மை கடந்து செல்லுமோ என்று நினைத்து இனி ஒருபோதும் நீ வருந்தாதே. முடியாது என்று நீ நினைத்த விஷயங்கள் கூட இப்பொழுது உன் வாழ்க்கையாக மாற தயாராகிவிட்டது. வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்திய இந்த மனிதர்கள் எல்லோரும் இப்பொழுது உன் காலடியில் விழ வேண்டிய நேரம் நிச்சயமாக வருகிறது என்பதனை மறந்து விடாது. நடந்ததை எல்லாமும் இனி யோசித்து கொண்டிருக்க நேரமில்லை. அம்மா சொல்வது போலத்தான், விலகிச் செல்வது பொக்கிஷமானாலும் அதன் பின்னால் தொடராது. அது வேண்டாம். ஏனென்றால் இத்தனை நாளும் உன்னை கண்கலங்க வைத்தது இதுதானே. என் குழந்தையே, உண்மையாகவே உன்னோடு இருக்கின்ற உறவு ஒன்று உன்னை பற்றி யோசிக்கின்ற ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. நிச்சயமாக இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த உறவு என்ன நினைக்கிறது, எதை பற்றி யோசிக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. நடப்பதை எல்லாமும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை என்றும் என்றென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை காலம் என் பிள்ளை நீ எதிர்பார்த்ததை எல்லாமும் தொலைக்காமல்
உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுமையாக உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷத்தை என் பிள்ளை நிச்சயமாக உணரத்தான் வேண்டும். நீ எதிலும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை விட்டுவிடக்கூடாது. எந்த இடத்திலும் உன்னுடைய சந்தோஷங்களை நீ தொலைத்து விடக்கூடாது. நான் இருப்பதை நீ உணர வேண்டும். நான் வருவதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக தெரிந்திருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு சொல்லித் தருவது எப்பொழுதும் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருப்பது எல்லாமுமே உனக்கு பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நேரத்திலும் உன்னோடு இருக்கின்ற உறவு ஒன்று உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை எப்பொழுதும் தன் வசமாக்க துணிகிறது என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, நான் இருக்கும் பொழுது இந்த வராகி உடனிருக்கும் பொழுது எப்பொழுதும் இதையெல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. உன்னோடு இருக்கின்ற இப்பொழுது உன்னோடு பழகி கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையான உறவு உன் மீது உயிரையே வைத்திருக்கிறது. உனக்காக எதையும் செய்ய இந்த உறவு நிச்சயமாக நினைக்கிறது. இந்த நேரம் இந்த அன்பை நீ விட்டு விடாதே. இனி எந்நாளும் இந்த அன்பு உன்னை தொடர்வதை நீ நிச்சயமாக தொலைத்து விடாதே. நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் வருகின்ற நேரம் எதையுமே என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பதை எல்லாமும் சரியாகவே தெரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. உன்னை தொடரும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு எப்பொழுதும் நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற ஒரு அன்பு கிடைத்து விட்டது. இப்பொழுது உன்னோடு இருக்கின்ற இந்த அன்பை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. இவர்களிடமிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த நம்பிக்கையை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. எதுவும் இல்லை இல்லை என்று சொல்லி புலம்புவதை விடுத்து கையில் கிடைப்பதை பத்திரமாக பார்த்து கொள்ள நீ துணிய வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? இந்த நிலையிலிருந்து நீ எதையும் அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திடுவாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது நடக்கும். உனக்கு எப்பொழுதும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் மிகப்பெரிய நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கின்ற உறவுகளை நீ நிச்சயமாக உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருப்பது போல உனக்கு ஒரு மாயை தோற்றம் தெரிய தொடங்கி இருக்கிறதல்லவா? தெய்வம் நம்மோடு பயணிப்பது போல ஒரு எண்ணம் உனக்குள் உருவாகி இருக்கிறதல்லவா? அதுதான் உண்மை. தெய்வம் உன்னை தொடர தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை. இதனை புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கவனத்தில் கொண்டு நல்லபடியாக வாழத் தொடங்கு. எப்பொழுதும் உனக்கு வெற்றி என்பது உறுதியாகும் என்பதனை மறக்காதே. எந்த நிலையிலும் இந்த சந்தோஷம் உன்னை தொடரும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் வருகின்ற நேரம் உனக்கு எல்லா தேவைகளையும் அது நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாத இந்த விஷயங்களை நீ ஒருபோதும் மறக்காதே. எல்லோரையும் சந்தேகிப்பது போல நாம் எப்பொழுதும் நம்மோடு இருப்பவர்களை சந்தேகித்து கொண்டிருக்கக்கூடாது. அவர்களினுடைய நடவடிக்கைகள் உனக்கு சொல்லித்தரும் இவர்கள் யார் என்று. அதனால் உன் மீது அன்பு கொண்டு உனக்காக உயிராக இருக்கக்கூடிய இந்த உறவின் மனதில்
என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னை விட்டு விலகிவிடவே கூடாது என்ற எண்ணம் இருக்கிறது. இவர்களை ஒருபோதும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும்.